இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நான் பல தடவை சொல்லிட்டு தம்பி, உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணுங்கிறதுக்காக அடிக்கடி இந்த கேள்வி கேட்டுட்டே இருக்கிறீங்க. இது அன்னைக்கு தினம் தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு, 3-4 வருஷமா கேட்டுதான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு, திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அது அவரை தான் கேட்கணும், நீங்க அவரை போய் கேளுங்க சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சுக்குது. பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, ஒரு பொதுச்சாலை எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. 2500க்கும் மேற்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றாக கூடி சென்னையிலே அவர்கள் இந்த இயக்கத்திற்கு துரோகம் விளைத்த காரணத்தினால் அந்த சென்னையில் கூட்டப்பட்ட அந்த பொதுக்குழுவில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை. அவர்கள தலைவர்கள் என்னங்க வம்பா இருக்குது. ராமதாஸ் எங்க அணியில் இல்லையே. அன்புமணி அப்படி சொல்லவே இல்லை, தவறான கருத்து சொல்ல. அவரு சரத்குமார் ஏங்க, அவரே தலைவர். கட்சிக்கு தலைவர் சொன்னீங்களா, கேள்வி கேட்டீங்களா, பரவாயில்ல. கட்சியில 1008 பேர் இருக்கிறாங்க. அந்த கட்சி வளர்வதற்காக கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள் ஆர்வமா செயல்பட வேண்டும் என்பதற்காக அந்த கருத்தை சொல்லுவாங்க. ஒவ்வொரு கட்சியிலையும் சொல்லுவது தானே, அப்பதானே தொண்டை உற்சாகமா பாடுபடுவாங்க. எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், அதிமுக தான் ஆட்சி அமைக்கும் சார். இன்னும் தொடங்கல சார். யார் சொல்லியிருக்கிறாங்க? அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்ற கட்சியோட பேச்சுவார்த்தை நடத்தி இறுதி செய்யப்பட்ட பிறகு உங்களுடைய தொலைக்காட்சி நபர்களையும் பத்திரிகை அழைத்து நிச்சயமாக அதற்கு பேட்டி கொடுக்கணும். நிறைய கட்சி இருக்குது, அதெல்லாம் இப்படி ஓப்பனா பேச முடியுமா? எது பேசணுமோ அதைத்தான் பேச முடியும். தொடர்ந்து ஸ்டாலின் அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு தொடர்ந்து இப்ப கூட மகளிர் மாநாட்டில் பேசியிருக்காரு. ஆனா நேற்று கூட சென்னையில ஒரு குடும்பத்தையே வெட்டி இன்றைக்கும் நடந்திருக்குது. இப்ப நான் வரும்போது ட்வீட் போட்டு தான் வந்திருக்கேன். தினம் நடக்குதுங்க, 1 நாள் 2 நாள் நடக்கல. தினந்தோறும் தமிழகத்தில் பாலியல் சீட்டர் நடந்து கொண்டேதான் இருக்குது. இந்த ஆட்சியில் கண்டுகொள்ளவே இல்லை, அதுக்கு நான் நடவடிக்கை எடுக்கல. எனக்கு ஸ்டாலின் பேசுறாரு, உங்க பத்திரிகை ஊடகத்தானே வருது, அந்த செய்தி வச்சுதான் நாங்க சொல்றோம். இன்றைக்கும் நடந்திருக்கிறதாக செய்தி வந்திருக்கிறது. செய்தி அடிப்படையில் நான் ட்விட்டர்ல நான் போட்டுக்கிறேன். அப்படித்தான் ஏங்க கூட்டணி வரலைன்னா கூட்டணி வரலைமாங்க. அப்ப 4 மாசத்துக்கு முந்தைய உங்க டிவி பத்திரிகையில என்ன சொன்னீங்க? எடப்பாடி பழனிசாமி கடையை விரிச்சு வச்சிட்டு இருக்காரு, யாரும் வரலைங்க. கூட்டணி எல்லாம் வந்தவர்கள் என்ன சொல்றீங்க? ஆஹா, இது அடுத்த கொடுத்து அதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் வேண்டுமென்று திட்டமிட்டு எதிர்கட்சிகள் அவதூறு பிரச்சாரத்தை பறிச்சுதான் ஒன்றும் நடக்காது. தெளிவா நாங்க பேட்டியே கொடுத்துட்டோம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கே முதல் கூட்டம் தேர்தல் நடைபெற்ற அந்த மதுராந்தகம் கூட்டத்தில் அழகாக பேசினார். அந்த கூட்டம் முடிந்த பிறகு நாங்கள் எங்களுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்றாக இணைந்து அற்புதமான பேட்டி கொடுத்தோம். உங்க தொலைக்காட்சியெல்லாம் வந்திருக்குது. சார் அதெல்லாம் எதை பேசணுமோ அதான் பேச முடியும், எல்லாவற்றையும் பேச முடியாது. ஒவ்வொரு கட்சியும் எல்லா கட்சியும் முடிவெற்ற பிறகுதான் தொகுதி பங்கெடுப்பாங்க. இன்னும் சில கட்சியோட நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். அந்த கட்சிகள்லாம் ஒருங்கிணைத்த பிறகு நீங்க சொன்ன மாதிரி எந்தெந்த தொகுதி யாரா இருக்கு, எவ்வளவு சீட்டு மூலம் பிரிக்கப்படும், அப்புறம் எந்தெந்த தொகுதி பிரிக்கப்படும். நான் ஏற்கனவே சொல்லி 210 தொகுதி எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது எப்படிங்க முதல்ல சொல்ல முடியும்? முன்கூட்டியே சொல்ல முடியாதுல்ல, ஒரு சிலவற்றை தான் சொல்ல முடியும். அப்புறம் அதுக்கு வேல்யூ இல்லாத போயிடும். தேர்தல் என்பது மக்கள் எல்லாம் அவரோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்றப்பட வேண்டும், அது எல்லா மக்களிடத்திலையும் ஆழமாக பதிந்து விட்டது. மாற்றுனா அதிமுக தான் ஆட்சிக்கு வரணுங்க. ஏன்னா அதிமுக ஆட்சியில் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். மாண்பு அம்மா இருக்கின்ற பொழுதும் கொடுத்தாங்க, அம்மா மறைவுக்கு பிறகும் 4 வருடம் 2 மாத காலம் ஒரு சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்திருந்தோம் இந்த மாவட்டமே சாட்சி. தமிழ் முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும்
அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது மக்கள் கொடுத்த கோரிக்கை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம். ஆனால் திமுக ஆட்சியில் அப்படி அல்ல. தினந்தோறும் போட்டோ ஷூட் எடுப்பாங்க, தினம் ஒரு பேர் வைப்பாங்க, அந்த பேரோட அன்றைய தினம் அவருடைய நிகழ்ச்சி முடிஞ்சு போச்சு. அவ்வளவு பேர் வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க, ஒரு குழு போடுவாங்க, அதுக்கு ஒரு தலைவர் போடுவாங்க, அதோட விட்டுருவாங்க. 52 குழு போட்டிருக்காங்க சார். 52 குழு என்னென்ன பணியை மேற்கொள்றதுன்னு வெள்ளையறி கேட்டா இது வரைக்கும் கிடையாது. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் வெற்றி அறிவிப்பு விட்டு இன்னைக்கு கவர்ச்சிகரமாக திட்டத்தை அறிவித்து மக்களை ஏமாற்றி செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அரசு இன்னைக்கு ஊழல் அரசாங்கம். இன்றைக்கு பல்வேறு துறைகள் ஊழல் பட்டு நடைபெற்றது. அந்த எந்தெந்த துறைகள் ஊழல் நடந்திருக்குது என்ற முறைகேடு நடந்திருக்குது என்ற அந்த பட்டியலிட்டு மேதகு ஆளுநர்கிட்ட கொடுத்து ஆளுநர் நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கிறது. 4 லட்சம் கோடி இது வரைக்கும் நடந்திருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னொரு வேதனையான சமாச்சாரம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு முறைகேடு நடந்திருக்கு பாருங்க. 2026-27 நிதியாண்டின் நெடுஞ்சாலைத்துறைக்கு ஒதுக்கப்பட வேண்டிய நிதியிலிருந்து விதிமுறையெல்லாம் மீறி இந்த மாதமே 2000 கோடி சாலை பணிக்கு ஜனவரி மாசம் ஒப்பந்தம் விட்டுருக்காங்க. அதாவது 2026-27 நிதியாண்டின் சட்டமன்றத்தில் வச்சு அதுக்கு ஒப்புதல் வாங்கி அப்புறம் தான் ஒதுக்க முடியும். இந்த ஆண்டுக்கு இந்த நிதியாண்டில் எந்த யார் ஆட்சிக்கு வராங்களோ அவர்கள் தான் அந்த திட்டத்தை நிதி ஒதுக்க முடியுமா ஒழிய இந்த ஆட்சியில் அதை கூட கடைபிடிக்காம விதிகளை மீறி முறைகேடா நடந்திருக்குது. அந்த அளவுக்கு எந்த ஒரு அச்சம் இல்லாம தைரியமா ஊழல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். அது மட்டும் இல்ல, அதே போல 650 கோடிக்கு கிராம சாலைகள் இன்றைக்கு அதை ரினியூல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதையெல்லாம் விதிமுறைகளுக்கு புறம்பா அறிவிக்கப்படுது. ஏன்னா தேர்தல் தோல்வி வந்துட்டது. அந்த தோல்வியின் காரணமாக இந்த அறிவிப்பெல்லாம் திமுக அரசு வெளியிட்டிருக்கு. இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்தவருக்கு இப்படி விதிமுறைகளுக்கு முரணாக டெண்டர் விட்டதோ ஒப்பந்தம் விட்டதெல்லாம் ரத்து செய்யப்படும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.